ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துலக்காஸ் கிச்சன். நான் இன்றைக்கி வந்து கோயிலை தண்டு இந்த கோயிலை தண்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்குறோம். இதை வந்து நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்யுங்க. இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னமும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அது வந்து வெஜிடேரியனாக. நான் இப்போ வந்து இதுக்கு மாசியெல்லாம் போட்டு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இந்த கோயிலை தண்டு சமைக்கிறதுக்கு நான் ஒரு 2-3 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்க்குறேன். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருக்கணும். ஏன்னா இதில் இந்த நாராக வர பார்க்கும். அப்போ அதனால் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக. இது வந்து நீங்கள் வாழைத்தண்டெல்லாம் எப்படி வெட்டி க்ளீன் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். இது எங்களுக்கு விரும்பின சைஸில் நாங்கள் வெட்டலாம். சின்னனா வெட்டினா சின்னனா வெட்டலாம். கேரட் சீவலாம். அது எங்களோட விருப்பம். இப்போ இதில் கொஞ்சம் நான் கடுகு சேர்க்குறேன். கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை ரொம்ப சேர்க்குறேன். பச்சை மிளகாய் 2 சேர்க்குறேன். ஒரு வெங்காயம் சேர்க்குறேன். பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன். இதில் தக்காளி பழத்தையும் சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கோயிலை தண்டு வந்து ரொம்பவும் ஒரு மருத்துவ குணம் கொண்டது. இது மூல நோய் உள்ளவங்கெல்லாம் இதை சாப்பிடலாம். இது அடிக்கடி அவங்க செய்து சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. இது குழந்தைகளுக்கு கூட இதை கொடுக்கலாம். பருப்போட போட்டு சமைச்சி, இல்லாட்டி தயிர் பச்சடி மாதிரி சின்னதாக வெட்டி ஏதோ பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்து பிள்ளைகளுக்கும் கொடுக்குறது பெட்டர். இது முக்கியமாக மூல நோய் உள்ளவங்களுக்கு இது அடிக்கடி கொடுக்கணும் சமைச்சி. இப்போ இதில் கொஞ்சம் நான் உப்பு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ இதுக்கு மஞ்சளும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். மஞ்சளும் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கோயிலை தண்டு இதை சேர்க்குறேன். நான் இதை இந்த மாதிரி நான் அரைஞ்சி வச்சுருக்குறேன். நூல் மாதிரி அது வேண்டிய சைஸில், விரும்பின சைஸில் வெட்டலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் இந்த நூல் தன்மையெல்லாம் போகும். இப்போ இது ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு இருக்கும். நாங்கள் எல்லாம் தனித்தனியாக பிரித்து விட்டு நல்லா வதங்க விடுவோம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். மீன் குழம்புக்கு, மச்ச கறிகளுக்கு, கருவாடு குழம்புக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். தனியாக ரைஸ் கூட இதை வச்சு கூட சாப்பிடலாம். இது நல்ல ஒரு ஹெல்த்தியானது, நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டது. இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடணும். வாழைத்தண்டு, வாழைப்பூ, இந்த மாதிரி மரக்கறிகள் நாங்கள் அடிக்கடி சாப்பிடணும். வயசு எல்லாருக்கும் தானே போகுது. அப்போ எல்லோரும் தான் இதை சாப்பிடணும். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மினக்கட்ட வேலை கொஞ்சம் கஷ்டமான வேலை, க்ளீன் பண்ணி இந்த நாரெல்லாம் எடுத்து செய்கிறது. நாங்கள் வாழைத்தண்டு இந்த மாதிரி சமைக்கிறோமோ அதே மெத்தடில் தான் இது சமைக்கலாம். அதில் நாங்கள் ஒரு தடி குச்சோ இதை எடுத்து அதால் இந்த இதெல்லாம் கொஞ்சம் நாரெல்லாம் தண்ணியில் போட்டு நாங்கள் எடுத்துட்டு சமைக்கலாம். அவ்வளோவா நார் இல்லை. இது நனிமிளகாத்தூள் கொஞ்சமும், நான் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமும் சேர்க்க போகிறேன். காரத்துக்கு ரொம்ப காரமாக வைக்கக்கூடாது. இது கொஞ்சம் காரமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். இப்போ இதுக்கு வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். கட்டர் தூள் அதுவும் கொஞ்சம் சேர்க்குறேன்.
அதுவும் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்த்துருக்குறோம். பார்த்து சேர்க்கணும், மிச்சம் முறப்பு இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இது நல்லா வதங்க விட்டுட்டு நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கி தண்ணி பாலுண்டாலும் பரவாயில்ல, தண்ணினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஊற்று விடணும். இது கொஞ்சம் அவியறதுக்கு இது கொஞ்சம் அவியணும். இதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்தா கொஞ்சம் இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் அவிஞ்சிடும். ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன். ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் நான் பாலும் சேர்க்க போகிறேன். தேங்காய் கட்டி பால் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இது கொஞ்சம் அவியட்டும், இந்த தண்ணியில் கொஞ்சம் அவியட்டும், அவிஞ்சு கொஞ்சம் வத்தட்டும். நான் இப்போ இதுக்கு மாசி மிளகாவும் காஞ்ச மிளகாவும் இடித்து தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுதான் கொஞ்சம் சேர்க்குறேன். 2 மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன். இது வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், வித்தியாசமான ஒரு ருசியை கொடுக்கும். அந்த சேர்க்குறேன். கொஞ்சம் இதை சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லா பிரட்டி விடணும். இது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் ரெண்டும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் அவியட்டும். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கி அந்த மாசின்ற ஸ்மெல் எல்லாம் போகணும். இப்போ நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்து இதை நல்லா பிரட்டி விட்டு நல்லா அவிய விடுவோம். இந்த கிழங்கு கொஞ்சம் அவியணும். இது கொஞ்சம் நல்லா அவியணும். அவிஞ்சால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இது உண்மையாக இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது வந்து மருத்துவ குணம். இது வந்து ரொம்ப பேர் இதெல்லாம் செஞ்சு மின்னக்கட்டு சாப்பிட்றதில்ல. இதெல்லாம் அந்த காலத்தில் வயசு போனவங்க வீட்டில் இருக்கும்போது செஞ்சு தருவாங்க. இதெல்லாம் எங்களோட அம்மா நல்ல வடிவாக செய்வாங்க. இதெல்லாம் எங்களோட அம்மாவோட ரெசிபி தான் நான் செய்கிறதெல்லாம். இதுக்கு உப்பு சரியாண்டு பார்ப்போம். உப்பெல்லாம் அளவாக இருக்குது. இது இப்போ நல்லா இந்த பாலெல்லாம் நல்லா வதங்கணும். இந்த கிழங்கும் கொஞ்சம் அவியணும். அப்போ இதை குமிச்சு வைக்கக்கூடாது, இப்படி கொஞ்சம் வைக்கணும். நெருப்பையும் கொஞ்சம் குறைச்சி விடணும். கொஞ்சம் அவியட்டும். இப்போ நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் வதங்கி எண்ணெய் திரஞ்சி வருது. மேலால் நல்லா எண்ணெய் திரஞ்சி இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வத்திட்டுது. இந்த கிழங்கும் அவிஞ்சிடுது. கோயிலை தண்டு இதுக்கு பால் கொஞ்சம் போட்டு தான் சமைக்கணும். பால் போடாமல் சமைச்சா அந்த ருசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் கட்டியாக சேர்த்தா அந்த சாப்பிடும்போது அது நல்ல ஒரு பால் ருசி, இந்த எண்ணெய் தேங்காய் மணம் எல்லாம் ஸ்மெல் எல்லாம் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். நான் விட்டுருக்கிறது வந்து மற்றது கோல்டு வின்னர். இருந்தாலும் நாங்கள் தேங்காய் பால் சேர்க்கும் போதும் அதுலேயும் ஒரு டேஸ்ட் உண்டு, ஒரு எண்ணெய் டேஸ்ட் உண்டு இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா சுள்ளண்டு வதங்கி பிரட்டெல்லாம் வந்துட்டுது. இப்போ இதை ஒரு நிமிஷம் நான் இறக்கிடுவேன். இப்போ இது ரெடி ஆகிட்டு நான் இப்போ அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை இறக்க போகிறேன். இப்போ தன்மை ஒன்றுமே இல்லை. அந்த எண்ணெய் தான் திரஞ்சி வருது. அந்த எண்ணெய் தான் திரஞ்சி வருது. பால் தன்மை ஒன்றுமே இப்போ இல்லை, தண்ணி தன்மை ஒன்றுமே இல்லை. இது இப்படி பிரட்டலாக தான் செய்யணும், தண்ணியாக செய்யக்கூடாது. இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.